மனமாற்றத்தில் ராகுல் காந்தி மனசு மாறிட்டதா ஒரு செய்தி வந்திருக்கு. கூட்டணி விஷயத்தில் அவர் ரொம்ப திமுக தலைமையோட ரொம்ப ஒட்டி உறவாடுவார். ஆனால் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இவங்க, காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம், மல்லிகார்ஜுனா கார்கே எல்லாரும் ராகுல் காந்திகிட்ட சொல்லிட்டாங்க, திமுகன்னு எத்தனை நாளைக்கு ஒட்டிக்கிட்டு இருப்பீங்க, அதனால் விஜய் நம்ம கூட கூட்டணிக்கு வர்றாரு. இந்த திமுக 20 சீட்டு கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. நம்ம அதில் 8ஓ 10ஓ ஜெயிக்கிறோம். இந்த தடவை 4ஓ என்னமோ ஜெயிச்சோம். இப்படி காங்கிரஸ் செய்து கொண்டே போக வேண்டுமா? விஜய் அதிக சீட்டு கொடுக்குறேங்கிறார். இப்போ எப்படி பேசியிருக்காங்க நான் உங்களுக்குள்ள கூட்டணியை பற்றி. அதாவது காங்கிரஸுக்கு பாண்டிச்சேரியில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. விஜயும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்தால் பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடித்து விடலாம். ஏன்னா காங்கிரஸ் தனியாக நின்று அங்கே ஆட்சியை பிடிச்சாங்க. இப்போ என்ஆர் காங்கிரஸ் தான் அதை உடைச்சாங்க. ஆனால் நீங்கள் விஜய் காங்கிரஸுடன் சேர்ந்தால் நாம் பாண்டிச்சேரியில் இழந்த ஆட்சியை திரும்ப பெறலாம். நம்பர் 2 கேரளாவில் இப்போ கம்யூனிஸ்ட் இருக்குது, ஆனால் காங்கிரஸ் தோத்துருச்சு. விஜயுடன் கூட்டு சேர்ந்தால் கேரளாவிலும் ஜெயித்து விடலாம்ங்கிறாங்க. அதனால் 3 இதுலேயும் நம்ம 3 மாநிலத்திலையும் நமக்கு செல்வாக்கு வந்துடும். ரெண்டாவது, விஜய் அதிக சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கடுத்தது அதிக சீட்டு கொடுத்தா ஆட்சியிலையும் பங்கு கொடுக்குறேங்கிறார். நான் மெஜாரிட்டி ஜெயித்தாலும் ஆட்சியிலேயே பங்கு கொடுங்க. இன்றைக்கி அவங்களுடைய பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கூட்டி சொல்லிட்டாங்க, விஜய் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்பவர்களுடன் தான் கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் ரெடி, அது ஏதோ எங்களுக்கு ஒரு 2 மந்திரி கொடுங்கன்னு கேட்பாங்க, அதுக்கு அவங்க ரெடி, விஜய் கட்சி. அதனால் காங்கிரஸில் ராகுல் காந்தியை மனதை மாற்றி இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. ராகுல் காந்தி காங்கிரஸ் இந்த இதில் கூட்டணி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி மாறினா ஏற்கனவே காங்கிரஸுடைய வாக்கு வங்கியும் கழிஞ்சதுன்னா திமுக வீட்டுக்கு போவது உறுதி.